வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் 11 மணிலேருந்து 1:30-2 மணி வரைக்கும் நம்மளோட ஜோஹோ மீட்டிங் நடந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 200+ பீப்புள் வந்திருந்தாங்க. ஃப்ரீயாக இருந்துச்சு. அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு 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 8-10 ஸ்டாக் வந்து அந்த ஜோஹோ மீட்டிங்கில் நடந்ததை வச்சு நான் வந்து சொல்கிறேன். ஜோஹோ மீட்டிங்கில் வந்து லைவ் சார்ட்ஸ் வச்சு நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணோம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணணும், எப்படி நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும், எங்கே நான் ஸ்டாப் லாஸ் போடணுன்றது நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருந்துச்சு. அதை பற்றி இன்னைக்கு ஓரளவுக்கு டிஸ்கஷன்ஸ் பண்ணினோம். பர்சனலி வந்து ஐ ஹேட் அ வெரி குட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வி டிட் ஓரளவுக்கு இன்டெப்த் அனாலிசிஸ். க்ளோஸ் அபவுட் 80+ ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன்னைக்கும். அண்ட் நிறைய ஸ்டாக்ஸ்க்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியோடு இருந்துச்சு. ஒரு 6-7 ஸ்டாக் மட்டும் நான் வந்து இங்கே நம்ம இன்றைக்கி வந்து டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை பற்றி இன்றைக்கி இலக்கு என்னதுன்றது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வந்து 26,020 இந்த இலக்கு நான் கொடுத்துருக்குறேன். ஆல்மோஸ்ட் 25,750 டச் ஆகிடுச்சு. நான் வந்து சொல்கிறது ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் கிடையாது. அண்ட் ஈஸியாக அச்சீவ் ஆகிடுன்றது நினைக்கிறேன். இந்த வாரத்துலேயே அச்சீவ் ஆகணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒன்று இப்போ இந்த இது தாண்டி நின்றுச்சு, 26,050 or 100 லெவலில் தாண்டி நின்றுச்சுன்னு சொன்னால் எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? 27,080 டு பி ப்ரிசைஸ், 79. 27,080 எப்போ அச்சீவ் ஆகும்? ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 13லேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே அச்சீவ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. ரைட். என்னதில் வந்து ப்ரைஸ் டார்கெட் வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகிடுது. டார்கெட் நம்ம சொல்கிறது வந்து கிளியராக அச்சீவ் ஆகுது. டைம் டார்கெட் இன்னும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஸ்டில் ஐம் ஒர்க்கிங் ஆன் தட். ரிஃபைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ராப்ளி அடுத்த ஒரு 6-7 மாதத்தில் வந்து இந்த டைம் டார்கெட் அச்சீவ் ஆச்சுன்னு சொன்னால் செம்மையாக இருக்கும். சரியா? ஷார்ட் டேர்மில் என்ன வருது, அடுத்த 1 ஹவரில் என்ன வரும், இல்லை 1 வீக்கில் என்ன வருதுன்றது வி ஷுட் பி ஏபிள் டு ஒர்க் இட் அவுட். ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன் அதை பொறுத்த வரைக்கும் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 27,080 கண்ணில் காட்டிகிட்ருக்கு. அண்ட் ஆகஸ்ட் 13th to 18th வரும்ன்றது சம்வேர் அந்த பால் பேக் ஃபிகர் தெரியுது. ஸோ கரண்ட் லெவலில் வந்து ஆல்மோஸ்ட் 1,250 பாயிண்ட்ஸ் அவேல இருக்குது. இப்போ இது பேசியாச்சு. பேங்க் நிஃப்டி அதுவும் தானே பேசணும். நம்ம வந்து 54,000 இருக்கும்போதும் ஆல்மோஸ்ட் 58,000+ நம்ம வந்து பேசணும். 4,500 பாயிண்ட்ஸான்றதை நம்ம யோசித்தோம். அடுத்த ஒரு 1.5 மாதத்தில் வந்து இவ்வளோ ஏறுமான்றது ஒரு கேள்வி இருந்துச்சு. போன வாரம் மட்டுமே க்ளோஸ் டு அபவுட் 2,000 பாயிண்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி ஏறி இருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டி எங்கே இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸ்டாப் லாஸ் வந்து 56,850 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. ரைட். 56,850 நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ். கொஞ்சமாச்சு நீங்களும் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்பாட் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் எங்கே இருக்குன்றது நோட் டவுன் பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் வந்து 56,850. அதுக்கான இலக்கு வந்து 58,312. ரைட். 310 வச்சுங்க, இல்லை 300 வச்சுங்க. 58,300. ஸோ இதுதான் வந்து இலக்கு. இந்த இலக்கை வந்து தாண்டி நின்றுச்சுன்னால், மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த இலக்கை வந்து தாண்டி நின்றுச்சுன்னால் இட் கேன் கோ டு 60,750. ஸோ கரண்ட் லெவலில் இருந்து க்ளோஸ் டு அபவுட் 3,000+ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேசுகிறோம். இந்த டார்கெட்டு நிஃப்டி டார்கெட் 27 போகிறதுக்கும் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 நம்பர்ஸையும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் போடுங்க. ஸ்டாப் லாஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோன்றது, நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தோம். செக்டர் வைஸும் நம்ம பார்த்தோம். இருக்கிறதுலே பயங்கர புல்லிஷாக இருந்தது வந்து பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ் இருந்துச்சு. இதில் பிபிசிஎல் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 439 இருக்குது. இதுக்கான இலக்கு வந்து 561 இருக்குது. ஹெச்பிசிஎல்லும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஹெச்பிசிஎல் நீங்கள் வந்து உங்களோட ஹோம்ஒர்க் நீங்களே பண்ணிங்க. ஞாபகம் வச்சுங்க, பிபிசிஎல் அண்ட் ஹெச்பிசிஎல் ரெண்டுமே வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. அண்ட் ரெண்டோட சார்ட் பேட்டர்ன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஹெச்பிசிஎல் வால்யூம் பிரேக் அவுட் நேட் ஆகிருக்கு. ஸோ தயவு செஞ்சு அதோட ஹோம்ஒர்க் நீங்கள் பார்த்துங்க. ரெண்டாவது வந்து ஏஞ்சல் ஒன். ஏஞ்சல் ஒன் வந்து 2,900+ சம்திங் இருக்குது. ரைட். 2,900 நீங்கள் வச்சுங்க. அதுக்கான இலக்கு வந்து 3,350. க்ளோஸ் டு அபவுட் 30% வந்து நம்ம பேசுகிறோம். 30%ல் 10%. ரைட். 2,980+ இருக்குது என்னமோ. அண்ட் 3,000 வச்சுக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 10% வந்து அப்சைட் பார்க்குறோம். 3,350 இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஐடிபிஐ வந்து எல்ஐசி தான் வந்து அதுக்கான மேஜர் ஷேர் ஹோல்டர். அண்ட் அந்த கம்பெனியை வந்து விற்றே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. 2 பேர் அதை வந்து அதுக்கான வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒன்று வந்து ஒரு கெனடியன் பேஸ்ட் கம்பெனி,
அண்ட் இன்னொன்று வந்து இட் இஸ் கெனடியன் இல்லை, ஐ திங்க் இட் இஸ் ஆமாம் கெனடியன் பேஸ்ட் கம்பெனி. ஏன்னா எஸ் பேங்கை தான் வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியை வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கு, இது வந்து ஒரு கெனடியன் கம்பெனி வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்கு. ப்ளஸ் கோடக் மஹேந்திரா பேங்க், இவங்க 2 பேருமே வந்து இதை டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. யார் எடுக்க போகிறாங்கன்றது தெரியல, பட் மிக விரைவில் யாராச்சும் ஒருத்தர் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரைட் நவ் ஐடிபிஐ வந்து க்ளோஸ் அபவுட் 101 இருக்குது, ரைட் 101 ரூபாவில் இருக்குது விலை. க்ளோஸ் அபவுட் 96 ருபீஸை வந்து ஸ்டாப் லாஸாக போட்டுட்டு இதுக்கான டார்கெட் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 130 ஒரு பெரிய இது 30% அப்சைடை வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 106 இருக்குது, 112 ஒரு 6 ரூபா அடுத்த வாரத்தில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து ஃப்யூச்சர்ஸில் எடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்த ஒரு 1.5 வருஷம் வேணால் ஒரு க்ளோஸ் அபவுட் 9 to 10 months நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதுக்கான இலக்கு வந்து 168 லாங் டேர்மில் நல்லா இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இல்லாத கெனரா பேங்க் பார்த்தோம், அண்ட் ஐஓபி நம்ம பார்த்தோம். ஐஓபி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐஓபி மறுபடியும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், பாட்டம் ஃபார்மேஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஐஓபி ஆகட்டும் யூகோ பேங்க் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ஒரே பேட்டர்னில் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு வீக்லி அண்ட் மந்த்லி சார்ட்டில் ரெண்டுமே, ரைட்? யூகோவும் சரி ஐஓபியும் சரி ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு நீங்கள் அது பை பண்ணலாம் ஃபார் ஏ ப்ரிட்டி லாங் பெரிய டார்கெட் கோஸ்டம். அது மனசில் ஞாபகம் வச்சிங்க. ஐஓபி மறுபடியும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்ருக்கேன். இதுக்கு அடுத்தது வந்து ரிலையன்ஸ் ரொம்ப ஷார்ட் டேர்ம் டார்கெட் இருக்குது. இப்போ வந்து 1515 இருக்குது, 1515 இதான் வந்து ப்ரைஸ், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இதுக்கான இலக்கு வந்து 1658 அடுத்த ஒரு 1 வீக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக ஐஆர்சிடிசி இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 785 இருக்குது. எவ்வளோ? 785 இருக்குது. அண்ட் இதுக்கான இலக்கு வந்து 1405 1400னே வச்சிங்களேன். ஆல்மோஸ்ட் 50% அப்சைடு இருக்குது. அண்ட் 50ல் க்ளோஸ் அபவுட் 85% அப்சைடில் இருக்குது. 700 நீங்கள் போட்டிங்கன்னா டபுள் ஒரு 85 இருக்குது. ஸோ 160, பட் ஸ்டில் க்ளோஸ் அபவுட் 85% வந்து அப்சைடில் இருக்குது. க்ளோஸ் அபவுட் 9 months பீரியட் டு 1 year பீரியட் இதுக்கான இலக்கை அச்சீவ் பண்ணலாம். இது இல்லாத வந்து காமத் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போய் பாருங்கள் காமத் ஹோட்டல். நீங்கள் வந்து சார்ட் பார்க்குற ஆளாக இருந்தால் காமத்தோட டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட் பாருங்கள், சூப்பர்பாக இருக்குது. இதுக்கான இலக்கு நான் கொடுக்கல, சார்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன். வெரி குட் அப் மூவ் இருக்குது. க்ளோஸ் டு அபவுட் 80, 90, 100% அப்சைட் மூவ் இருக்குது. நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் கொஞ்சமாச்சு பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அண்ட் ஃபாஸ்ட் பேஸில் இருக்குது இந்த ஸ்டாக்கு, மேலே ஏறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜியோ ஃபைனான்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 323 இருக்குது. அடுத்த 6 to 8 months வந்து 500 rupees ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், நேற்று வீடியோலேயும் நான் வந்து சொல்லியிருந்தேன் தட் ஜியோ ஃபைனான்ஸ்க்கு வந்து ப்ரோக்கரேஜ் லைசன்ஸ் கிடச்சிருக்கு. செபியில் வந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து ஸ்டாக் டீலிங்க்கான ப்ரோக்கரேஜ் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச மிக விரைவில் இவங்க வந்து ஒரு ப்ரோக்கிங் ஃபார்ம் வந்து பெரிய லெவலில் வருவாங்கன்றது எதிர்பார்த்துட்ருக்கோம். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்கன்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஆளுகளுக்கு யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஜியோ ஃபைனான்ஸ் 100 ஸ்டாக் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். எனிவே செபி வந்து அதுக்கு அனுமதி கொடுக்காது. இது இல்லாத ஹிந்து காப்பர், நேற்று வந்து வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் காப்பர் அடுத்த ஒரு 6 to 8 months வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும், அடுத்த 1 year கூட நம்ம எடுத்துக்கலாம், என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுன்றது ஒரு ஹிண்ட் நான் கொடுத்துருந்தேன். அந்த பேசிஸில் வந்து ஹிந்து காப்பர் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு லாஸ்ட் 2 weeksக்கு முன்னாடியே. சூப்பர்பாக இருக்குது. நீங்கள் அதோட டே சார்ட் பாருங்கள், வீக்லி சார்ட் பாருங்கள், மந்த்லி சார்ட் பாருங்கள். அகெயின் நான் வந்து இன்றைக்கி வந்து 2-3 ஸ்டாக்கான ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். அந்த ஹோம்ஒர்க் நீங்கள் வந்து பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பயங்கர புல்லிஷாக இருக்குது. எந்த விதமான டவுன் சைடுக்கான சிக்னல் இப்போதைக்கு கண்ணில் காட்டலை. ஸோ இது மனசில் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஷார்ட் போகாதீங்க. நீங்கள் லாங் போகலாட்டினாலும் பரவாயில்ல, ஷார்ட் போகாதீங்க. ஷார்ட் போகணுன்னு நினச்சால் கொஞ்சம் யோசிச்சிங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஷார்ட் போகிறதுல வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மேபி நீங்கள் வந்து ஹெஜிங்க்கோசரம் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று யூஎஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 432 points ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. 1%. தலைவர் வந்து சைனா கூடயும் டீல் போட்டார், இந்தியா கூடயும் டீல் போட போகிறன்றது சொல்லிகிட்ருக்காரு. நேற்று யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. 4.83 தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு வட்டி, அந்த 1 yearக்கான வட்டி.
கோல்டு சில்வர்லலாம் எந்த விதமான மாற்றம் கிடையாது. சக்ஸஸ்ஃபுல்லாக டாலர் இண்டெக்ஸ் வந்து 97க்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றும் வந்து எஃப்ஐஐஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. க்ளோஸ் டு அபவுட் 1500 crores வந்து பை பண்ணியிருந்தாங்க, விச் இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. நான் உலகத்தை பற்றி நான் பேசல, வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா. இது மனசில் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து டீலிங் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஐ ஹோப் இன்றைக்கி இந்த கொடுத்த ஒரு 8-10 ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சார்ட் காட்டில் நீங்கள் வந்து சார்ட்டில் நான் சொன்ன நம்பரை வந்து போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறமா உங்களோட அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.